பசுபதி சார் வந்து அந்த எல்லா விஷயங்களும் சொன்னதுக்கப்புறம் எஸ்தர் வந்து அவங்க அடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் ஒரு டைலாக் பேசிட்டு நடந்து வரும்போது மழை பெய்யும். அந்த மழை வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தீங்க? ஏன்னா எனக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னா, அவர் ஆரம்பத்தில் வந்து அந்த கையில் உள்ள ரத்தத்தை கழுவும் போது கழுவிருப்பார். பட் ஆனால் அவர் கண்ணுக்கு வந்து ரத்தம் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். ஆனால் அந்த கிளைமேக்ஸில், அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் அவரோட கைகளில் சேறு படிஞ்சிருக்கும். மழை வந்து அதை க்ளீன் பண்ணும். அப்போ வந்து இயற்கையே அவருக்கு இறங்குது அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு தப்பை வந்து உணர்ந்துட்டாரு, இயற்கை வந்து அவருக்கு இறங்குது. அதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க? ரெயின் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த ஃபார்மேட்டில் பண்ணது தான் ப்ரோ. இது வந்து நீங்கள் 2 ஷாட் சொல்கிறீங்களா, ஆனால் இது 3 ஷாட். செகண்ட் எபிசோட இந்த கிரைம் நடந்த உடனே அவர் கையை பார்ப்போம், அது கையில் பிளட் ஆகும். இந்த கையில் பிளட் படுது வந்து ஒரு யூனிவர்சல் கான்செப்ட். அது என்னன்னா, என் கை பாவ படைஞ்ச கையா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது தான் அது. இப்போ அவர் எப்போ அந்த பாவத்தை கழுவ ட்ரை பண்றாருன்னா, அந்த கில்ட் வரும்போது தான் அதை ட்ரை பண்றாரு. அந்த பையனுக்காக தான் இவ்வளவு பண்றாரு. அந்த பையன் இனிமே அவன் எந்திரிச்சு வரமாட்டான்னு தெரிஞ்சது, நம்ம யாருக்காக இதை பண்றோம் போது தான் நம்ம பண்ணதான் நம்மள பழி வாங்குது, நம்ம பேதனை பழி வாங்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம், அவர் இந்த கில்ட் ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பாவத்தை வந்து கழுவ ட்ரை பண்றாரு. அவர் கழுவ ட்ரை பண்றதா நான் ஆகல, அவருக்கு அது ஆகல. அவர் யோசிக்கும் போதே பரவாயில்ல அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். பட் ஆனா அவருக்கு அது ஆகல. அப்ப அந்த பாவம் எப்போ போகுதுன்னு அவர் பிலீவ் பண்றாருன்னா, அந்த கில்லர் மாட்டும் போது கூட போல, ஒரு இன்னசென்ட்டை வந்து நம்ம இவ்வளவு ஏமாத்தி இருக்கோம், அவங்க நம்மளை திரும்பி அட்டாக் பண்ணும்போது, அவங்கள திரும்பி நம்ம அடிக்கும் போது, இல்லை ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் அவங்க நம்ம கொடுக்கும் போது தான் அந்த பாவம் கையில இருந்து என்கிட்ட தான் அந்த பாவம் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மெட்டஃபரிக்கலா பண்ண விஷயங்கள் தான் அது. நான் லாஸ்ட்லயும் பிளட் கொண்டு அதை ட்ரை பண்ணேன், ஆனா அது ரொம்ப ஃபோர்ஸ்டா இருந்துச்சு. ஸோ இப்போ ஏன்னா நம்ம இந்த செகண்ட் எபிசோட்லயும் பிளட், செகண்ட் எபிசோட் இதுலயும் பிளட் கழுவுதாது. ஸோ தேர்ட்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கலாமா, இது கனெக்ட் ஆகுமா, நம்ம பிளட்டை தவிர்த்து வேற ஒன்று போனா அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு தான். பட் ஆனா இது ரொம்ப பெட்டராவே ஒர்க் ஆயிடுச்சு. ஏன்னா பிளட் வச்சா நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அது எப்படி வச்சிருப்பீங்கன்னு கூட எனக்கு. ஆமா. ஸோ அதை யோசிச்சு பாத்தீங்களா எப்படி பிளட் இல்ல, அதுக்கான சோர்ஸே கிடைக்கல. அது ரொம்ப திணிச்சா மாதிரி இருக்கலாம். அதனால அது இப்போ மேபி அவங்க அடிக்கும்போது இங்க ஏதாவது கிழிஞ்சு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப ஃபோர்ஸ்டா இருந்துச்சு. இதுல என்னன்னா, எனக்கு ரொம்ப திணிக்காம இப்போ அதுவா ஒரு ஃப்ளோவா ஆர்கானிக்கா ஒன்று போகுது அப்படின்ற அந்த 3 ஷாட் கம்பைன் பண்ண மேட்டர் தான் அது.